காஞ்சிபுரத்தை சேர்ந்த பிரபல ரவுடி வசூல் ராஜா குண்டு வீசி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணையை முன்னெடுத்தனர். முக்கிய குற்றவாளியான ஜாகிர் உசேன், அவனது கூட்டாளிகள் மற்றும் தனியார் கல்லூரியில் படிக்கின்ற 4 மாணவர்கள் உள்ளிட்ட 10 பேர் கும்பலை அடுத்தடுத்து தட்டி தூக்கினர் காவல்துறையினர். ராமன் என்கிற பரத், சிவா, திலீப் குமார், சூர்யா, சுரேஷ் ஆகிய 5 பேரை தனிப்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் திருமால்பூர் ரயில் நிலையம் அருகே சுற்றி வளைத்தனர். போலீசாரிடம் இருந்து தப்பிக்க முயன்ற ராமன் என்கிற பரத், சிவா, திலீப் குமார் ஆகிய மூவரும் தண்டவாளத்தில் தடுக்கி விழுந்ததில் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்களை கருணை உள்ளத்தோடு மருத்துவமனை அழைத்து சென்று மாவு கட்டு போட்டுவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஜாகிர் உசேன், சுல்தான், மோகன சுந்தரம், மணிமாறன், சரண்குமார் ஆகிய 5 பேரையும் ஐயம்பேட்டை பேருந்து நிலையம் அருகே போலீசார் சுற்றி வளைத்தனர். தப்பிக்க முயன்று தலைக்குப்புற பள்ளத்தில் விழுந்ததால் ஜாகிர் உசேனின் கை மற்றும் காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த கொலைக்கு காரணமான ஜாகிர் உசேன் சொன்னது இதுதான். திருக்காளிமேடு பகுதியைச் சேர்ந்த ஜாகிர் உசேனின் சித்தப்பா நிவாஸ்கான். இவர் கடந்த 2018ஆம் ஆண்டு வசூல் ராஜாவின் கூட்டாளிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கொலை சம்பவத்திற்கு பழி தீர்ப்பதற்காக ஜாகிர் உசேன் தனது கூட்டாளிகளுடன் காத்துக் கொண்டிருந்த நிலையில்தான் படிக்கின்ற காலத்தில் கஞ்சா மற்றும் பெண் போதைக்கு அடிமையான 4 கல்லூரி மாணவர்களின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. தாதா ஸ்ரீதர் தனபால் மறைவுக்கு பிறகு காஞ்சிபுரத்தை கட்டி ஆளும் அளவுக்கான ரவுடிகள் யாரும் உருவாகாத நிலையில் இந்த கல்லூரி மாணவர்கள் ஊரே பேர் சொல்லும்படியான ரவுடியாக வேண்டும் என்று கூறி ஜாகிர் உசேனை அணுகியிருக்கிறார்கள். இதனை சாதகமாக்கிய ஜாகிர் உசேன் மாணவர்களுடன் சேர்ந்து ரவுடி தியாகுவின் பிளான் படி வசூல் ராஜாவை கொலை செய்ய முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. பல் மருத்துவர் ஒருவரை காதலித்து வந்த வசூல் ராஜா அவரையே திருமணம் செய்ய முடிவு செய்து ரவுடி செயல்களை எல்லாம் தவிர்த்துள்ளார். புதியதாக லாரியை வாங்கி டிரான்ஸ்போர்ட் பிசினஸுக்குள் நுழைந்ததாக கூறப்படுகிறது. தன்னிடம் அடிகாட்களாக இருந்த இளைஞர்களை வேறு வேறு வேலைகளில் சேர்த்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. சம்பவத்தன்று தனது காதல் மனைவியின் வருகைக்காக எந்த ஒரு ஆயுதமும் இன்றி தனி ஆளாக காத்திருந்த போதுதான் வசூல் ராஜா மீது 2 முறை நாட்டு வெடிகுண்டுகளை வீசி கொலை செய்ததாகவும் பின்னர் அவரை கத்தியால் வெட்டிவிட்டு தப்பியதும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. முன்னதாக ரவுடி தியாகுவின் யோசனைப்படி கூடுவாஞ்சேரியில் சென்று நாட்டு வெடிகுண்டுகளை இந்த கொலைகார கும்பல் வாங்கி வந்துள்ளது. ஒரே கொலையில் பெரிய ரவுடியாகிவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்த கல்லூரி மாணவர் சிவா ராமனுடன் சேர்ந்து வசூல் ராஜா மீது குண்டு வீசியதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களின் செல்போன்களில் ஏராளமான ஆபாச வீடியோக்கள் இருந்துள்ளன. அது குறித்து விசாரித்த போது ஆரம்பத்தில் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையான கல்லூரி மாணவர்கள் மது போதையுடன் பெண்களுடன் தனிமையில் இருப்பதை வீடியோ எடுத்து வைத்திருந்தது தெரிய வந்துள்ளது. குறுக்கு வழியில் கோடிகளை சம்பாதிக்க ரவுடி வாழ்க்கைதான் பெஸ்ட் என்றும் மது, மாது, சூது என்று உல்லாசமாக வாழ ரவுடியாக இருந்தால் தடையின்றி பணம் கொட்டும் என்றும் மூளை சலவை செய்யப்பட்டதால் கல்லூரி மாணவர்களான சிவா, மோகன சுந்தரம், திலீப் குமார், மணிமாறன் ஆகிய 4 பேரும் இந்த கொலை சம்பவத்தில் களம் இறங்கியது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த கொலை சம்பவத்தில் ரவுடி தியாகு உள்ளிட்ட மேலும் 2 தொடர்புள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
8 கொலை உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்புடைய தியாகு ஆபத்தான ரவுடி என்றும் கூலிப்படையை வைத்து எதிரிகளின் கதையை முடிக்கும் கேடி என்பதாலும் தனிப்படை போலீசார் மிகுந்த எச்சரிக்கையுடன் தேடி வருவதாக தெரிவித்தனர். கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்ட மாணவர்களும் ரவுடிகளும் ஒருவர் பின் ஒருவராக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்துச் செல்லப்பட்டனர். ரவுடி வாழ்க்கை கெத்து என்று நினைக்கும் இளைஞர்கள் திருந்த வேண்டும் என்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் ரவுடிகள் மீது இரும்புக்கரம் கொண்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் எச்சரித்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் ஸ்ரீராம் மற்றும் வேல்ராஜ்.